ஹாய் வெல்கம் டு ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேட்டுங்க, கோர்ஸோட டீட்டெயில்ஸ். 18/2 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 18/2 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்த மார்க்கெட் 25,660 வரைக்கும் வந்துட்டாங்க. திருப்பியும் வந்து நம்மளால 25,688 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் 25,814 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்காங்க. நம்ம இது எந்த சைப்ரேஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,700 கால் அண்ட் 700 புட். இதில் வந்து 157 அப்படிங்கிறது கீ லெவல், 133 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல், அதே மாதிரி 168 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரெண்டு சைடுமே வந்து ரெட் கண்டில் இருந்துச்சு. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாலும் ரெட் கண்டில் ரெண்டு சைடுமே ரெட் கண்டில் இருந்துச்சு. ஸோ அப்போனா நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் சைட்வைஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே ப்ராப்பரான புட் சேல் நமக்கு என்ட்ரி அது மட்டும் இல்லாமல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே சப்போர்ட் லெவலுக்கு கீழே வர்றாங்க, 168 கீழே வராங்க, அதே மாதிரி 157 நம்மளோட கீழே லெவலுக்கும் கீழே வராங்க. அப்போனா இங்கே ப்ராப்பரான என்ட்ரி 124, டார்கெட் வந்து 157, 168. ஆனால் 158, 168 நம்ம பிரேக் பண்ணவே இல்லை சப்போர்ட் லெவலில். ஸோ 157 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் நமக்கு அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 157 பிரேக் பண்ணல, நம்ம கீழே லெவலையும் பிரேக் பண்ணல, 100 சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணல அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து அப்சைட் போக போகிறாங்க, கீழே இருந்தாலும் 700க்கு மேலே போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ 700ல் டக்குன்னு என்ட்ரி எடுத்துடலாமான்னு சொல்லி கேட்டோம்னா 700ல் வந்து ப்ராப்பராக என்ட்ரி எடுத்துருக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் 125க்கு கீழே வரவே இல்லை. நீங்கள் 133ல் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 157 டார்கெட், அதுவும் 133 3 டைம் டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் 133 எடுத்துட்டு 157 டார்கெட். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட கீழே லெவலான 157 நம்ம ஏற்கனவே சொல்லி 157 மேலே ஒரு ஓப்பன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே எட்டு எடுத்திருந்தீங்கன்னா மினிமம் 25 பாயிண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் 190 அப்படிங்கிறது டே ஹை, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 190 வரைக்கும் போயிருக்கும். டார்கெட் வந்து 203, 190 ஃபர்ஸ்ட் டார்கெட், 203 செகண்ட் டார்கெட், 227 தேர்ட் டார்கெட். அப்போ மார்க்கெட் வந்து 227 நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி மேக்ஸை யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.